வெல்கம் டு ரேபிட்மின்ஸ் தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டிலேருந்து நியூஸ் சர்க்குலர் வெளியாக இருக்குது. தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகத்தில் கல்லூரிகளில் பணிபுரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் முதல்வர்களுக்கு நல்லாசிரியர் விருதை கொடுக்க போகிறாங்க யூனிவர்சிட்டியிலேருந்து. அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் தற்போது வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஎன்டியூ சம்மந்தமான அனைத்து தகவலும் நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த சர்க்குலரில் பார்த்திங்கன்னா, பல்கலைக்கழகத்தில் இயங்கும் முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் சார்பில் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் முதல்வர்கள் உள்ளிட்ட ஆசிரியர்களில் ஒரு கல்லூரிக்கு ஒரு ஆசிரியருக்கு சிறந்த ஆசிரியர் விருது வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஸோ நிர்வாகத்தின் சார்பில் ஒரு ஆசிரியர் விருது வழங்குவதற்கு பரிந்துரைக்க கோருதல் சார்புன்றது இந்த இடத்துல தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அனைவருக்குமே அந்த ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள்ன்றது தெரிவிச்சிருக்காங்க. இது 2022-23 கல்வியாண்டிற்கு சிறந்த ஆசிரியர் விருதினை வழங்குவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் தற்போது வெளியிடப்பட்டிருக்கு. அதற்கான இமெயில் ஐடி கொடுத்துருக்கு. ஸோ இதில் பின்பற்றி இந்த மின்னஞ்சலுக்கு அனுப்ப வேண்டும்ன்றது சொல்லியிருக்காங்க. 15/9/2022க்குள்ன்றது தெரிவிக்கப்பட்டிருக்கு. யாராவது ஒரு ஆசிரியரை தேர்வு செய்து அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பணும். வழிகாட்டு நெறிமுறைகளை பொறுத்தவரை விருதுக்கு பரிந்துரைக்கப்படும் ஆசிரியர் முதல்வர்கள் குறைந்தபட்சம் சம்பந்தப்பட்ட கல்லூரியில் 3 ஆண்டுகள் பணிபுரிந்திருக்க வேண்டும்ன்றதும், ஆசிரியர் அல்லது முதல்வர்கள் முழு நேர பணியாளர்களாக பணிபுரிந்து ஊதியம் பெறுபவராக இருக்க வேண்டும். ஆசிரியர் அல்லது முதல்வர்கள் பல்கலைக்கழகத்தில் தகுதி ஒப்புதல், ஸோ அந்த ஸ்டாஃப் அப்ரூவலை வாங்கியிருக்கணும், பெற்றவங்களாக இருக்கணும். ஆசிரியர் அல்லது முதல்வர்களால் கல்லூரியில் மேம்பாட்டிற்கும் மாணவர்களுடைய மேம்பாட்டிற்கும் செய்த அர்ப்பணிப்பு செயல்கள் குறித்த சுருக்க குறிப்பு விண்ணப்பத்துடன் நிர்வாகத்தினால் கல்லூரியின் லெட்டர் ஹெட்டில் எழுதி இணைத்து அனுப்ப வேண்டும். சமூகம் அல்லது கல்லூரி அல்லது மாணவர்கள் முன்னேற்றத்திற்காக செய்யப்பட்ட செயல்பாடுகள் குறித்து உரிய ஆவணங்கள் இணைக்கப்பட வேண்டும். நூலாசிரியரின் 7 குணங்கள்: நூலறிவு, பொது அறிவு, பட்ட அறிவு, பகுத்தறிவு, அர்ப்பணிப்பு, அரவணைப்புடன் கூடிய கண்டிப்பு. எனவே இவ்வேழு குணாதிசயங்களில் சிறந்து விளங்கும் ஆசிரியரை பரிந்துரை செய்யலாம்ன்றதும், ஆசிரியர் பணி என்பது வெறும் கல்வியை மட்டும் கற்பிப்பதல்ல, மாறாக ஒழுக்கம், பண்பு, பொது அறிவு, ஆன்மீகம் என அனைத்தையும் எடுத்துரைத்து மாணவர்களை சிறந்த மனிதர்களாக்கும் உன்னத பணியாகும். எனவே சிறந்த ஆசிரியர் விருதுக்கு தகுதியுள்ள ஆசிரியர்களை மட்டுமே பரிந்துரைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறதுன்றதும், ஆசிரியர்களை தேர்வு செய்வதற்கான தேர்வுக்குழு கீழ்கண்டவாறு உறுப்பினர்களை உள்ளடக்கியவாறு இருத்தல் வேண்டும். தேர்வுக்குழுவின் பரிந்துரை கடிதம் விண்ணப்பத்துடன் இணைத்தல் வேண்டும். இதில் யாரெல்லாம் தேர்வுக்குழு பரிந்துரை கடிதம் யாரெல்லாம் இதில் இருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா, நிர்வாக பிரதிநிதி, முதல்வர், மூத்த பேராசிரியர் அல்லது பேராசிரியர்கள் ஒருவர், 2ஆம் ஆண்டு B.Ed மாணவர் பிரதிநிதி, 2ஆம் ஆண்டு M.Ed மாணவர் பிரதிநிதி, இஃப் அப்ளிகபிள் M.Ed கல்லூரியாக அந்த M.Ed மாணவர் பிரதிநிதியும், நிர்வாக பணியாளர்களில் ஒருவர், இவங்க எல்லாருமே இருக்கணும்ன்றதை தெரிவிச்சிருக்காங்க. சிறந்த ஆசிரியர் விருதுக்கான விண்ணப்பமும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த கல்லூரி எந்த மாவட்டத்தில் இருக்குன்றதும், கல்லூரியினுடைய வரிசை என்ன, கல்லூரியினுடைய முழு தேதிகளும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. எந்த ஆசிரியரோ அவருடைய நேம் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கொடுக்கப்பட்டிருக்கு. இணையதள பயன்பாட்டு பலகையை பயன்படுத்தி பாடங்கள் நடத்தப்பட்டுள்ளவரா, கற்றல் கற்பித்தலில் தொழில்நுட்பத்தை கையாண்டு பாடங்கள் நடத்தியுள்ளவரா, மாணவர்களின் கற்றல் திறனுக்கு ஏற்ற பாடம் நடத்தும் வல்லமை பெற்றவரா, ஆசிரியர் கல்வி இணை செயல்பாடுகளில் பொறுப்பாசிரியராக செயல்பட்டுள்ளாரா. ஸோ இது எல்லாமே தகவலை கேட்டிருக்காங்க. ஆசிரியர் தேசிய விழாக்கள் நடத்துவதில் பங்கு பெற்றுள்ளாரா, மாணவர்களின் தனித்திறன்கள் ஊக்குவிக்கக்கூடிய வகையில் செயல்படுகிறாரா, ஆசிரியர் மாணவர்களின் ஒழுக்கத்திறன்கள் மேம்படுத்துவதில் அக்கறை செலுத்துகிறாரா, ஆசிரியர்களால் கல்லூரி வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதா, ஆமெனில் எத்தனை மரக்கன்றுகள் எண்ணிக்கைன்றது கேட்டிருக்காங்க. ஆசிரியரின் பணி அனுபவம் விவரம், அனுபவ சான்று நகல், ஸோ இது எல்லாமே கேட்டிருக்காங்க. இது எல்லாமே தான் இணைப்பு நகலெல்லாம் இங்கே கொடுக்கணும். பல்கலைக்கழக தகுதி ஒப்புதல் நகல், சுருக்க குறிப்பு, தேர்வுக்குழு பரிந்துரை கடிதம், செயல்பாடுகள் குறித்த விளக்க குறிப்பு, இது எல்லாமே இணைப்புகள் கொடுத்து முதல்வர் கையொப்பமும் கல்லூரி முதல்வருடைய முத்திரையுமே இருக்கணும்ன்றதை தெரிவிச்சிருக்காங்க. நிர்வாகியின் கையொப்பம், கல்லூரி முத்திரை. ஸோ அனைவருக்குமே ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலை தொடர்ந்து இருங்க.
இணைந்திருங்க. உங்களுக்கான தகவலை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.